திவாகர் அவர்கள் வெளியில் வந்தது நம்மளால பார்க்க முடியுது. அவர் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் அங்கே என்னவா இருந்தது அப்படின்னா, வளர்ச்சி பிடிக்கல, அதனால வந்து என்ன இது பண்றாங்க, கார்னர் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு 4 பேர் மேல அவர் வந்து அலிகேஷன் வச்சிருந்தாரு. நான் அவர் கூப்பிட்டு வந்த அசிஸ்டன்ட் எல்லாரையும் அடிச்சு காயமாகல, என்னால கையை தூக்க முடியல, எனக்கு அடி விழுந்துச்சு, என் ஹஸ்பண்ட் விழுந்துச்சு, சுனிதா கையெல்லாம் புறான்னா மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. செட்ல இருந்த ஒரு விமன் மேல வந்து கையை போட்டுட்டு, நீ இவ்வளவு நாள் வந்து உன் புருஷன் உங்க கூட இருந்துட்டாங்க, ஒரு நாள் வந்து இருக்கட்டும். திவாகர் மேல நிஷா அவர்களோட கம்ப்ளைண்ட். அந்த வார்த்தை வந்து திவாகர் எப்படி சொன்னா, மாமா வந்து கையை எடுத்து விட்டாங்க, எங்களை வந்து அட்டாக் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. அவர் மட்டும் இல்ல, அங்க இருந்து இன்னொரு அந்த பட்டிமன்ற பேச்சாளர் அந்த கப்பல் அவங்களுமே ஒரு வீடியோ போட்டு, அவங்க வீடியோவும் பார்த்தேன் நான். என்ன வந்து அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், என்ன ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசினாங்க, ஆபாசமா பேசி என்னை வந்து செட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க. சோஷியல் மீடியால உட்காந்து யாரை பத்தியும் எதுவும் அவதூறு பரப்புவதற்கான எந்த ரைட்ஸுமே கிடையாது. சம்பந்தப்பட்டவர்கள் நினைத்தால் எடுக்கணும்னு நினைச்சா உங்க மீது அதுல ஆக்ஷன் எடுக்கலாம். அடிச்சது விருதா, சண்டைக்கு வந்தது விருதா, சண்டை வளர்த்துறது விருதா, அபியூசிவா பேசியிருக்காரு, ஹர்ட் பண்ணியிருக்காரு, ஜாதி ரீதியாகவும் நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காரு. செட்ல 16-18 மணி நேரம் நிக்கிறவங்க எப்படி குடிச்சிட்டு அந்த வர முடியும்? ஜாதி ரீதியாக வந்து அவர் நிறைய பேசுறாரு. அடுத்த லீகல் விஷயத்துக்கு போயிடுச்சு, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று இனிஷியேட் ஆயிடுச்சு. அப்படிங்கிற போது வந்து ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ரெட் நியூஸ் லங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம். இந்த அறந்தாங்கி நிஷா அவர்கள் இந்த திவாகர் இஷ்யூ அப்படிங்கிறது இப்போ வந்து போயிட்டு இருக்கு. பல பேருக்கு பல பிம்பங்கள் வந்து இருக்கு. ஒரு சைடு வந்து எல்லாரும் வந்து இவங்க அறந்தாங்கி நிஷா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு இதுதான் உண்மை, இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் அவர் போயிருந்திருக்காரு, அங்கேயே கானா வினோத்துக்கும் இவருக்கும் செட் ஆகாது, ஒருவேளை அது பொய்யா இருக்குமா அப்படின்னு பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸை வந்து சமரைஸ் பண்ணி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வெர்ஷன். எஸ், இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து திவாகர் அவர்கள் வெளியில் வந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. அவரோட ப்ரெஸ் மீட், அதாவது நஸ்ரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. அங்கே வந்து எனக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை, கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விஷயம். அதன் மேலே ஒரு அலிகேஷன் வச்சுட்டு திரும்ப கமிஷன் ஆஃபீஸ் போயிருந்தார். இந்த மாதிரி 2 இடத்துலையும் அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் இல்லையா. அவர் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் அங்கே என்னவா இருந்தது அப்படின்னா, வளர்ச்சி பிடிக்கல, அதனால வந்து என்ன இது பண்றாங்க, கார்னர் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு 4 பேர் மேல அவர் வந்து அலிகேஷன் வச்சிருந்தாரு. அதாவது மாகாப்பா அவர்கள் மீதா இருக்கட்டும், இல்ல புகழ், கானா வினோத், அந்த அன்சார் மேலேயா இருக்கட்டும், இவங்க மேல எல்லாம் அலிகேஷன் வச்சிருந்தாரு. என்னன்னா வந்து குடிச்சிட்டு செட்டுக்கு வராங்க அப்படின்னும், என்ன வந்து அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், என்ன ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசினாங்க, ஆபாசமா பேசி என்னை வந்து செட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவர் அவங்க மேல வச்சிருந்தாரு. என்னடா இது புதுசு, இவர் வந்து ஒரு விஷயத்தை கிளப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம போகும்போது அப்பயுமே நிறைய டாக்ஸ் வந்தது. என்னன்னா பிக் பாஸ் பத்தின டாக்ஸ் எல்லாமே அங்க வந்தது இல்லையா. இங்க வந்து இது அடுத்த லீகல் விஷயத்துக்கு போயிடுச்சு, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று இனிஷியேட் ஆயிடுச்சு. அப்படிங்கிற போது வந்து இது இப்படியே போயிட்டு இருந்தது. அகெயின் வந்துட்டு ஐ திங்க் ஏப்ரல் 14 இல்லையா, இவங்க 4 பேரும் வந்து லைக் என்கொயரி அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசியிருந்தாங்க இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்போ அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. என்னன்னா செட்ல 16-18 மணி நேரம் நிற்கிறவங்க எப்படி குடிச்சிட்டு அந்த வர முடியும் அப்படின்னும், ஜாதி ரீதியாக வந்து அவர் நிறைய பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் சொன்னதா இருக்கட்டும், இல்ல புகழ் அவர்கள் அங்கே சொல்லும்போது இன்னொன்னு ஒரு பெரிய அலிகேஷன் வச்சிருந்தாங்க. செட்ல இருந்த ஒரு விமன் மேல வந்து கையை போட்டுட்டு, நீ இவ்வளவு நாள் வந்து உன் புருஷன் உங்க கூட இருந்துட்டாங்க, ஒரு நாள் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அங்கே ஒரு பேரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் நிஷா அப்படின்னு ஒரு பேரும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தது. இந்த சூழலில் தான் என்னாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் திவாகர் அவர்களுடைய விஷயம் வந்துட்டு இன்னும் ஒரு இன்டர்வியூ போகிற இடத்துலலாம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறது. இன்னொன்று ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனல்லையும் அந்த விஷயம் அடுத்தது வந்தது. அதுக்கப்புறம் அதே ப்ரைவேட் யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இவங்க வந்துட்டு நிஷா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. தட் இஸ் ஆடியோ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. என்னன்னா விச் மீன்ஸ் மாகாப்பா அவர்களும் இன்னும் 3 பேர் சொன்ன அலிகேஷன் உண்மைன்றது நிஷா அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஆமாம் அந்த மாதிரி வைக்கும் போது எனக்கு தான் அவர் கோமாளியாக வந்தார், வரும்போது இந்த மாதிரி கை வைக்கும்போது என் ஹஸ்பண்ட் கேட்டாரு. ஓகே, அது வந்து விளையாட்டா சொன்னாலும் அது வந்து சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. அந்த இடத்துல பெண்கள் எல்லாரையும் வல்கரா பேசுறதுன்னு சொல்லிட்டு கூட அவங்க பேராக இருக்கட்டும், சுனிதா பேரையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு அன்னைக்கு அவர் பண்ண அட்ராசிட்டியில வந்து அந்த விழுந்து உடஞ்சிருந்தா உயிர் கூட போயிருக்கும். எங்களுக்கு சேனல் தான் அவரை வந்து வெளியேற்றுறாங்க, சேனல் வந்து எங்ககிட்ட சாரி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்க திரும்ப வந்துட்டு விச் மீன்ஸ் ரீஅஷ்யூர் பண்ணியிருக்காங்க. மாகாப்பாவும் மிச்சம் 3 பேரும் சொன்ன ஒரு விஷயத்த நிஷா அவர்கள் சம்மந்தப்பட்ட நிஷான்ற பேர் உள்ள வந்தது. அதனால அவங்க வந்து ரீஅஷ்யூர் பண்ணி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்க பட்சத்தில் திவாகர் வந்து இதுக்கு கம்ப்ளைண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ஃபர்ஸ்ட் பேசியிருந்தார் இல்லையா. மாகாப்பா அவர்கள் அவங்க அட்வொகேட்டோட அவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து எங்கள் சைட்லேருந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க
இதுல அகெயின் ஒரு பெண், அதனால வந்து அவங்க சொன்னது 10 நிமிஷம் செட்ல வந்து பரபரப்பா இருந்தது, மற்றபடி அடிக்கிறதோ எதுவுமே நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பேரை உள்ள எடுத்து எல்லா இடத்துலையும், ஏன்னா இது வரைக்கும் திவாகர் அவர்கள் வந்து எங்கேயுமே அது நடந்துச்சுன்னு அக்செப்ட் பண்ணிக்கல, எந்த இடத்துலையுமே அக்செப்ட் பண்ணிக்கல இல்லையா. ஸோ ஸ்டில் அவர் எப்படின்னா அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இதே திவாகர் மேல நிஷா அவர்கள் ஒருவேளை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலோ இல்லை சேனல் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சிடபிள்யூசி குக் வித் கோமாளிக்கு வந்துட்டு அவர் டிஃபேம் வந்து அவர் கொண்டு வராரு, இந்த மாதிரி தேவையில்லாமல் வெளியில் போய் அவதூறு பரப்பிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இரு தரப்புலேருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வித் ஆல் த ப்ரூஃப். ஏன்னா இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட எந்த ஒரு விஷயமும் முடிய போகிறது கிடையாது. நம்ம நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா. அப்படி இருக்கும் போது இங்கே நிறைய பேர் கேட்கலாம், அப்போ ஏன் திவாகர் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க அப்படின்னும் போது, கம்ப்ளைண்ட் விச் இஸ் அ பேசிக் திங் அகேன். ஓகே, கம்ப்ளைண்ட் எடுத்து தான் அதன் பிறகு அதில் வந்து தேவையான ப்ரூஃப், சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போலீஸ் போவாங்க. இல்லைங்கிற பட்சத்தில் அந்த கம்ப்ளைண்ட் என்ன பேஸ்லெஸ் கம்ப்ளைண்ட் இல்லையா அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி விதத்தில் தான் அது ட்ரீட் பண்ணப்படும். ஸோ இப்போ நிஷா அவர்களோ இல்லை சேனல் அவர்களோ இல்லை மாகாப்பா லைக் கானா வினோதா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், அன்சாரா இருக்கட்டும், இந்த ட்ரையாங்குலர் இது இவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்க போகிறாங்களா, அதை வச்சு திவாகர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லை திவாகர் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவர்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இது அடுத்த விஷயமே டிசைட் ஆகும். ஓகே மேம், இதில் அந்த ஆடியோ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ரொம்ப 2 முக்கியமான விஷயங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, என்னால் கையை தூக்க முடியல, ஏன்னா எனக்கு அடி விழுந்துச்சு, என் ஹஸ்பண்ட் விழுந்துச்சு, சுனிதா கையெல்லாம் புறான்னா மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு உள்ள அங்கே எக்ஸ்டெண்ட் நடக்கும்போது ஏன் சேனல் சைட்லேருந்து அப்பவே உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்புது. கண்டிப்பா. இங்க என்னன்னா இன்னொன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, அது பேசும்போது, அதாவது இருந்து நடந்து வர தூரத்துல தான் நசரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே நடந்து வெளியில கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இங்க ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போகும்னு யாருமே, இப்போ ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, இல்லை ஆர்கனைசேஷன், ஏதோ ஒரு பர்டிகுலர் சேனல் இருக்குன்னா அவங்களோட பேர் வெளியில வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் இதுக்குள்ள போறது யாருமே விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன யோசிச்சிருக்கலாம், மேபி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம தான் கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டுட்டோம், இனிமே இவரை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து, நிஷா அவர்களே சொல்லியிருப்பாங்க, உனக்கு ஒரு கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோப்பா தம்பி, நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன், அவருமே நான் அக்காக்கான்னு கூப்பிட்டு இந்த வேலையை அவர் பார்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு இல்லையா. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தேவையில்லாம உட்காந்து மாக்காப்பா இது வந்து இந்த ஈசிஆர்ல இருக்கிறது வீடியோ இருக்கு, அப்படி இப்படி இருக்கு, வைஃப அம்மாவை பத்தி பேசுனதா இருக்கட்டும், தாரத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப தவறான விஷயம். அப்படியே உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கூட வந்து உங்க மேல ஏதாவது அவங்க அஃபெக்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க லீகலா தான் எடுத்துட்டு போகணும். சோஷியல் மீடியாவில் உட்காந்து யாரை பற்றி எதுவும் அவதூறு பரப்புவதற்கான எந்த ரைட்ஸுமே கிடையாது. சம்மந்தப்பட்டவர்கள் நினைத்தால் எடுக்கணும்னு நினைச்சா உங்க மீது அதில் ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது சேனல் இப்படி யோசிச்சுக்கலாம், ஏன்னா நம்ம வார்ன் பண்ணி விட்டுட்டோம், திரும்ப நம்மளே இந்த மாதிரி ஷோல நடந்தது போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளோட இதை வந்து ரொம்ப வெளியில கொண்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சு கூட அவங்க சைலண்டா இருந்திருக்கலாம். மேபி இவ்வளோ நடந்துருச்சு, இதுக்கப்புறம் அவங்க வெளியில வர போறாங்களா இல்லையான்றது ஒன்று அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் போகலாம், இல்லைன்னா திவாகருக்கு லீகல் நோட்டீஸ் கூட அனுப்பலாம். இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம வெளியில போய் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சோ நடந்தது, நீங்க இதை மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை கோர்ட்டில் வந்து உங்கள் மீது வந்து நாங்கள் வந்து லைக் கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொசீட் பண்ணலாம். பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இட் இஸ் லைக் பிக் கொஸ்டின். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வச்ச அந்த அலிகேஷன், அந்த தோல் மேலே கை போட்டது, அந்த ஒரு அலிகேஷன் அப்போ வந்து கேமராஸ் எல்லாமே ரோலில் தான் இருந்திருக்கும், பிகாஸ் இந்த எபிசோட் போகும்போது நடந்த ஒரு விஷயம். பட் இப்போது நிஷா அவர்கள் சொன்னது அந்த பால்கனி கிட்டேருந்து கீழே விழுந்திருப்போம், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போச்சுன்னா கீழே விழுந்திருப்போம், எங்களை வந்து அட்டாக் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மட்டும் இல்லை, அங்கேருந்து இன்னொரு அந்த பட்டிமன்ற பேச்சாளர் அந்த கப்பல் அவங்களுமே ஒரு வீடியோ போட்டு அவங்க வீடியோவும் பார்த்தேன். அவங்களுமே அங்கேயுமே அவங்க அதுதான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் சொல்லும் போது இந்த மாதிரி அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா, ஒருவேளை நிஷா அவர்கள் வந்து வெளியே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கேஸ் எந்த திசையை நோக்கி போகும் மெயினா இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சு? இங்க எஸ் எப்படின்னா பார்த்தேன், அந்த கப்பலுமே இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க இல்லையா, நிஷா அவர்களும் சொல்லியிருந்தாங்க, இன்னொரு கப்பலும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கும் இதுன்ற மாதிரி. இன்னொன்று வந்து நிறைய வல்கரா பேசுறது, இந்த மாதிரி சேரி குப்பம்னு பேசுறது, இந்த மாதிரி எல்லாமே. இப்போ திவாகர் மீது எல்லாரும் வச்சு ஒரு விஷயத்த சொல்றதை பார்த்தா விமனு அவர் வந்து இந்த இடத்துல ரொம்ப தரைகுறைவா பேசியிருக்காரு. ஓகே, தட் இஸ் லைக் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி வல்கரா, சுனிதாவை சொல்லும் போது கூட ரொம்ப அழுத்தி சொன்னாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களா இருக்கட்டும், இல்லைனா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு வேளை அவர் திரும்ப வந்து அங்கே ஜாதி ரீதியான ஒரு விஷயத்தை ஏதாவது பேசியிருந்தாலோ, ஏன்னா அவங்க சொல்கிறாங்க என்னென்னா யார் எந்தெந்த கம்யூனிட்டின்னு கூட நம்மளே பொதுவாக ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் போகிறோம், நம்ம ஒரு வேலை இடத்துல இருக்கோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம கூட இருக்கவங்க என்ன ஜாதி மதம் அதை பார்த்து பழகிறதே ஃபர்ஸ்ட் தவறான விஷயம். இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு, அவர் நிரூபணம் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துல பிஎன்எஸ் ஆக்ட் அப்படிங்கிறது உள்ள வரப்போது, இல்லை ஜாதி ரீதியான ஒரு விஷயம் இருந்தால் அதுக்கான ஆக்டும் உள்ள வரும் இந்த இடத்துல. அதாவது விமனாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், மினிமம் ஆஃப் 2 years இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் அவருக்கு, வித் ஃபைன் அப்படிங்கிறது. ஓகே, பட் இதை சம்மந்தப்பட்டவங்க யார் வெளியில் வர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இப்போ விமன் வராங்க நிஷா மட்டும் கொடுக்குறாங்களா, இல்லை சேனல் ஆஸ் அ ஹோல் கொண்டு வர போகிறாங்களா,
இங்கே ரிஷாவாக இருக்கட்டும், சுனிதாவாக இருக்கட்டும், இல்லை இன்னும் பார்த்தவங்களா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல கலெக்டிவ் கம்ப்ளைண்ட்டாக போக போதா, இல்லை ஒருத்தர் கம்ப்ளைண்ட் வச்சு மற்றவங்க விட்னஸாக உள்ள வர போகிறாங்களா, இல்லை சேனல் அஸ் அ ஹோலாக உள்ள வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து நமக்கு இங்கே டிசைட் ஆகும். ஓகே மேம். இப்போ இதில் என்னென்ன செக்ஷன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க ஃபைல் பண்ணேன்னா, ஒரு சைடு அபியூசிவாக பேசியிருக்காரு, ஹர்ட் பண்ணியிருக்காரு, ஜாதி ரீதியாகவும் நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காரு, அண்ட் ஆல்சோ மாகாபா அவர்களாகட்டும், கானா வினோத் எல்லாரை பற்றியும் ரொம்ப தவறாக பேசியிருந்திருக்காரு அப்படின்னும் போது என்னென்ன செக்ஷன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்? எஸ், நம்ம இந்த பிஎன்எஸ்ல பார்த்தோம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இந்த இடத்துல முதல்ல அந்த விமனை வந்து ஹராஸ் பண்ணல செக்ஷன் 296 ஆஃப் பிஎன்எஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இவர் அந்த இடத்துல ஏதாவது மிரட்டினாரா அப்படிங்கிற மாதிரியான பொறுத்த விஷயங்கள், கிரிமினல் இன்டிமிடேஷன்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து லைக் ஹர்ட்டிங் அதர்ஸ் லைக் பை ரிலிஜியன், ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே ஆரம்பிச்சு செக்ஷன்ஸ் வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்கன்றத பொறுத்து இந்த இடத்துல 2 செக்ஷனா 6 செக்ஷனா அப்படிங்கிறது நமக்கு டிசைட் ஆகும். அதை வச்சு மினிமம் ஆஃப் 2 years to maximum 5 to 7 years அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஓகே, இன்னொன்று இவர் இந்த அடிச்சாரு தாக்குனாருலாம் வேற இருக்கு இல்லையா, ஓகே, லைக் அது காசிங் ஹர்ட், ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் அது பொறுத்து எல்லாமே அதில் டிசைட் ஆகும். நம்ம சொல்ற மாதிரி இப்போ இவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் திரும்ப வந்து இன்னும் இன்னும் என்ன இல்லைன்னா ஒரு விஷயம் இருக்குது, இது லீகலாக போகிறத தாண்டி இவர் இன்னும் இதை வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. அதாவது இந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன் அப்படின்னு வைக்கிறத வந்து இன்னும் இவர் தொடர்ந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இன்னொன்று என்னன்னா, இவங்க எல்லாம் பேசும்போது எல்லாமே ஒரு ப்ரூஃப் ரிலேட்டடாக பேசுகிற மாதிரி தான் நமக்கு வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுது. பட் திவாகர் அவர்கள் இங்கே பேசும்போது அவர் என்ன ப்ரூஃப் ஓரியன்டாக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் சொல்கிறாரு அந்த இடத்துல, ஏன்னா கேமரா இருக்குது, கேமரா எடுத்து பார்த்தா நீங்கள் தெரியும் இது அப்படி எல்லாமே அந்த இடத்துல சொல்கிறாரு இல்லையா. பட் ஓகே, அவர்கிட்ட என்ன, ஏன்னா இப்போ நம்ம இந்த சேனல் போகும்போதே பார்த்துருப்போம், அவருமே ஒரு கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த இடத்துல. நான் டேரக்டாக கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன், டேரக்டாக கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன் அப்படிங்கிறது. ஓகே, நான் இன்னைக்கு தான் நம்ம இந்த ஒரு இது இருக்குது, நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நான் அதை ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியுது. ஜஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல, இந்த மாதிரி நீங்கள் நிஷா பண்ணீங்களா, என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்கும்போது அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நான் கொடுக்க முடியாது அந்த ஆங்கர் சொல்கிறாங்க. சொல்லும் போது அதுக்கப்புறம் திவாகர் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்போதான் அவர் ஆரம்பிச்சு உடனே போய் கேமரா உடைக்கிறது, நீங்கள் வந்து என்ன கார்னர் பண்ணுறீங்க அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டார்டிங்லேயே அந்த ட்ரிகர் ஆகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, விச் மீன்ஸ் இட் லுக்ஸ் லைக் யூ வாண்ட்ஸ் டு அவாய்ட் தட். ஓகே, ஃபர்தராக எதாவது கேட்டக்கூடாது, நான் எங்கேருந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ண மாதிரியே அந்த இடத்துல வந்து அது ஃபீல் ஆகுது. ஏன்னா யார் ஒருத்தவங்களுமே பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஒன்று என்ன நடந்ததுன்றதை வச்சு, ரெண்டாவது ப்ரூஃப் இருந்தால் ப்ரூஃப், அதை வச்சு மட்டும்தான் நம்ம பேச முடியும். அதை தாண்டி வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அவர் மேலே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அந்த சைட்லேருந்து யார் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்றது ஒரு பக்கம். ஓகே, ஏன்னா இங்கே நிறைய இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது கேட்குற கேள்வி தான் மக்களால், இதை பற்றி நடந்திருக்கு, ஏன் சம்மந்தப்பட்டவங்க ஒரு வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாமே. இப்போ யாராக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஷோவில் கமிட் ஆகுறாங்கன்னா அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நான் அக்ரிமெண்ட்லாம் அவங்க சைன் பண்ணிட்டு தான் உள்ளவே போவாங்க. அப்படி போகும்போது அவங்க பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வர்றதுக்கோ இல்லை இந்த ஷோவில் என்ன நடக்குதுன்றதை பற்றி பேசுறதுக்கோ இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக சேனலோட பெர்மிஷன் அப்படிங்கிறது விச் இஸ் மேண்டேட்ரி. ஓகே, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில தான் சில பேர் இங்கே இன்னும் வெளியில் வந்து பேசாமல் இருக்காங்க. ஓகே, இல்லை எல்லாம் ஆல் டுகெதராக டிசைட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க, இல்லை லீகல் நோட்டீஸ் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறது அது அடுத்தது. இப்போ லீகல் நோட்டீஸ் அப்படின்னா அது வேற ஒரு ஸ்டேஜ் எடுக்கும். ஓகே, அதை ஃபைல் பண்ணி கோர்ட்டில் வந்து டிஃபமேஷன் கேஸ் போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து லீகல் நோட்டீஸ் அது போயிடும், டோட்டலாக சிவில் ஆஸ்பெக்டில் போயிடும். இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க, இல்லை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப் கிரிமினல் நேச்சர். ஓகே, ஸோ அங்கே வந்து எவ்வளோ பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன இது கீழெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்றத வச்சு அங்கே என்ன செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். விச் மீன்ஸ் அது எஃப்ஐஆர் வரைக்கும் போக போகுது அப்படின்னா, இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்து வார்னிங்கோட போக போகுது அப்படின்னா தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இதில் இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் இதுலேருந்து ஒரு முக்கியமான டேக்அவே, இந்த மாதிரி செட்ஸில், ஏன்னா இவ்வளோ பெரிய சேனலில் நடக்கக்கூடிய ஒரு ஷோவில் இப்படி நடந்தது நிறைய பேருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்லேருந்து பெரிய கம்பெனிஸ் வரையும் உமன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது, இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஹேண்டில் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணும்? எஸ், நம்ம வந்திருக்கோம், நாளைக்கு இந்த விஷயம் அவங்களுக்கு தான் அங்கே காஸ்ட் நடந்திருக்கும், அவங்க தான் அங்கே அஃபெக்டட் பர்சனாக இருப்பாங்க. பட் வெளியில் வந்ததுன்னா நம்ம பேரும் இந்த இடத்துல அடிப்படும், தேவையில்லாமல் நம்ம பேரை நம்ம ஏன் ஸ்பாயில் பண்ணிக்கணும், ஸோ இது ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்து அனுப்பிடலாம், இது ஒரு வாட்டி இப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த மாதிரி திரும்ப பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அந்த ஒரு வார்னிங் அப்படிங்கிறது சில பேர் ரியலைஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆகிடும். அடுத்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சரி பார்த்துக்கலாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அதில் கண்டிப்பாக நடக்கும். ஒன்று ஸ்ட்ரிக்ட் வார்னிங். ஓகே, இப்போ எடுத்துக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயத்தை திவாகர் மேலே அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு சேனல் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்து அவரை விஜய் டிவிக்குள்ளேயே விட மாட்டாங்க, எந்த ஷோஸ்லையும் எந்த இதுலையும் விட மாட்டாங்க. இல்லை என்ன ஒரு விஷயம்னா பிக் பாஸ்லேயே தங்கச்சின்னு எல்லாரு கூடயும் சொல்லிட்டு இருந்துட்டு நாளைக்கு அவங்க கூட பேசும்போது அகெயின் ஏன் அவங்க இந்த ஒரு விஷயத்தை அலோவ் பண்ணாங்கன்றது
நமக்கு தெரியலை இல்லையா. மேபி இல்லை அது அப்படி நடந்துட்டாரு, இல்லை அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு வார்னிங்ன்ற பேஸில் அலோவ் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியல. பிகாஸ் இன்டர்னல் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம மியர் அசம்ஷன் ஃபேக்டரில் நம்ம பேசவும் கூடாது, விச் இஸ் அ ராங் திங் அகெயின். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விமன் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு சேனலுக்கு இல்லை பர்டிகுலர் அந்த ஒரு ஷோ டீமுக்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கலையா, அடுத்தது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சேனலுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். சேனல் இல்லை எங்கே நடந்தாலும் எடுக்கலையா, அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் போகும்போது யூ வில் பி சேவ்டு ஆக்சுவலி இல்லையா. இல்லைனா இன்னைக்கு நடந்துட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு எனக்கும் அன்றைக்கி அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்கிறதுல யூஸ் கிடையாது. பிகாஸ் அங்கே டைம் ஃப்ரேம் இருக்குல்ல அந்த இடத்துல. எது நடந்தாலும் லைக் இவ்வளோ நாளுக்குள்ளே கொடுக்கணுன்றது ஒன்று. சில கேசஸில் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கப்படும். வந்துட்டுல வேலிட் ரீசனாக இருக்கிற பட்சத்தில் என்னால் இந்த ரீசன்னால் வெளியில் வர முடியல, இந்த ரீசன்னால் நான் இவ்வளோ நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது சம் டைம் இட் மே பி அக்செப்டட், பட் நாட் எவ்ரி டைம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அங்கேயே அதான் சொல்கிறாங்க என்னென்னா, நான் நிஷா கிட்ட அந்த மாதிரி பேசும்போது தான் கானா வினோத் அவர்கள் வந்து பேசும்போது ஏன் பொண்ணுங்க கிட்ட இப்படி பேசாதன்னு சொல்கிறதுல தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இன்னொன்று மேக்கப் அங்கே இல்லவே இல்லைன்றது தான் நிஷா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே, அன்சார் வந்து மேலே இருந்து ஒன்றுமே இல்லை லைக் வந்து இறக்கி விட வந்தார் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்படி வந்து கேட்டவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து உள்ளே போட்டு ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஆப்போசிட் பர்சன் வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிற பட்சத்தில் அப்போ அவங்க என்ன வலியுறுத்தணும் அப்படின்னா, எங்கள் மேலே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, ஸோ நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு வரணும். பட் இதெல்லாம் நடக்குமா, நடக்க போகுதா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயம். ஓகே, ஏன்னா ஐ திங்க் அந்த 4 பேரும் வந்து அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது என்னன்னா, இதுக்கு மேலே பேசி அவர் பெரிய ஆளாக்காதீங்கன்றது தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி நம்ம இது பண்ணுறதை தாண்டி இந்த மாதிரி மேபி எங்கேயாவது ஒரு இடத்துல இது நாட் ஓன்லி ஃபார் திவாகர், யார் ஒருத்தர் எங்கே தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஒன்று எடுக்கிற பட்சத்தில் நாளைக்கு அவங்களும் அதை பண்ண மாட்டாங்க, உள்ள வர யாரும் அதை பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் எப்படி ஆகிடும்னா, சரி இவ்வளோ பண்ணிட்டு அவங்களே நல்லா வந்து சுற்றிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் பண்ணிடக்கூடாது, நம்ம ஏன் ஒரு சரி. இது இன்னொன்று என்னென்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சைட் கூட, எல்லா இன்ஃப்ளூயன்சரும் கிடையாது, எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக நல்லா கொண்டுட்டு போகிறவங்க இருக்காங்க. சில பேர் அந்த நெகட்டிவ் ஃபேம், அந்த நெகட்டிவ் ப்ரொபகேண்டாக்காக சில பேர் இருப்பாங்கல்ல, பாசிட்டிவ் பண்ணுறதோட நெகட்டிவாக பண்ணால் ஈஸியாக ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் ஆஃபில் இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் பார்க்குறாங்க இல்லையா. என்ன பண்ணாலும் ஓகே மக்கள்கிட்ட அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இது நம்ம ஒரு போன வருஷம்லாம் பார்த்தோன்னா நிறைய நெகட்டிவாக பேசி சில இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அரெஸ்ட்டும் ஆனாங்க இல்லையா. அவங்களே சொன்ன விஷயம் அந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்துட்டு, நான் என்ன பண்ணாலும் மக்கள் பார்க்குறாங்க, அட் எண்ட் ஆஃப் த டே மக்கள் எனக்கு பணம் தராங்க பார்க்குறாங்க. என்னைக்கு மக்கள் நான் பண்ணுற இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்தை வந்து பார்க்காம இருக்காங்களோ அன்றைக்கி நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. பட் அது ஸ்டாப் ஆச்சா? ஆகவே இல்லை. ஸோ இட் இஸ் அ 2-way திங். ஓகே, 2 சைடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இல்லையா. ஸோ ஒருத்தர் ஒரு விஷயம் கொண்டு போகிறாங்கன்னா அதை பார்க்குறவங்களும் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கிட்டாங்கன்னா மேபி வி குட் ஸ்டாப் திஸ். அதே மாதிரி பாதிக்கப்படுற விமன் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வெளியில் வராங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு விஷயமும் இட் இஸ் அ ரைட். ஓகே, அவங்களுக்கான ஒரு விஷயமும் அவங்க ரெமெடி கிடைக்கும். மேபி அடுத்தது இந்த மாதிரி யாருமே அஃபெக்ட் ஆகாமல் இங்கே இருப்பாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.